ஹாய்ல வெல்கம் டு ஜிடிவிகே குஜு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நம்மளோட வேர்ல்டு டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ வேர்ல்டு டூர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எபிசோட் 1 தான் முடிச்சிருக்கீங்க, எபிசோட் 2, 3ல எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படின்னா நான் சொல்கிறேன், இப்படிங்க நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வந்து நிறைய ப்ராக்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த நெதர் ஆர்மர் பார்த்தாலே தெரியும். ஆனால் என்னென்னா, நாங்கள் நிறைய ஃபார்ம் கட்டிச்சிருந்தோம். அந்த ஃபார்ம்லாம் நிறைய ஒஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த சவானா ஏரியா கூட கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதனால் நாங்கள் வந்து ஒரு புது ஏரியாவுக்கு மாறலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளானில் இருக்கோம். ஆனால் நீங்களே பாருங்களேன், இந்த ப்ரீடிங் ஃபார்ம்லலாம் வில்லேஜஸ் அத்தனை பேர் இருக்கணும். கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இருந்தாங்க. இந்த நாங்கள் வந்து அயன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை கட்டுறதுக்கு ஒரு பிளாக் வச்சுருந்தோம். என்ன ஆச்சு, ஜாம்பி ஏறி அந்த நைட்டு ஃபுல்லாக எல்லா வில்லேஜரையும் கடிச்சு அவங்க எல்லாம் ஜாம்பி வில்லேஜராக மாறி காலையில் ஆனவொடனே செத்துறாங்க. அப்புறம் ட்ரேடிங் ஹாலில் என்னாச்சுன்னு சத்தியமாக புரியல. நாங்கள் இந்த அயன் ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்கும்போது ட்ரேடிங் ஹாலுக்குள்ளே ஜாம்பி போயிடுச்சு. சரி, ஜாம்பி எதுவும் பண்ணாது அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் பார்த்தா எல்லாருமே ஜாம்பி வில்லேஜர் ஆகிட்டாங்க. சரி, இப்போ அந்த ஜாம்பி வில்லேஜராச்சு எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவச்சிட்டேன். எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஜாம்பி வில்லேஜர் அத்தனை பேருமே ஜாம்பி வில்லேஜராக மாறிட்டாங்க. 2 ஜாம்பி கரெக்டாக ஒரு ஜாம்பியாக மாறிச்சு. அதுதான் கொஞ்சம் சொல்ல முடியாத ஒரு வேதனை. சரி, அதுதான் புது இடத்துக்கு மாறதுக்குள்ளே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன ப்ராக்ரஸாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு காமிக்கலாம் தான் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் இது என்னென்னு கேட்கலாம். இது வந்து என்னென்னா, நீங்களே பாருங்கள், இது வந்து அர்மாடியில் எக்ஸ்பி ஃபார்மு. சரி, நாங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சா செய்ய முடியல. ஏன்னா அர்மாடியில் வந்து செத்து போகுது. இந்த ஜாம்பி வந்து சாவணும் தான் என் ஆசையே. அப்புறம் இந்த அயன் ஃபார்மால் தான் ப்ரீடிங் ஃபார்மில் இருக்கிற எல்லா வில்லேஜரும் செத்துறாங்க. சரி ப்ரோ, அப்போது அந்த ப்ரீடிங் ஹாலில் தான் எல்லோரும் போயிட்டாங்க. ப்ரீடிங் ஹாலில் தான் எல்லோரும் போயிட்டாங்கல்ல, அயன் ஃபார்மாக நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நல்லா தான் ஒர்க் ஆகிருந்தது. ஆனால் என்னாச்சுன்னா, அயன் கோலாம் எல்லாருமே வந்து இந்த டீப் ஸ்டேட்டட் பிரிக்ஸ் வச்சுருக்கேன்ல, அங்கே ஸ்பான் ஆகிட்டாங்க. அங்கே தான் ஸ்பான் ஆகணும். ஸ்பான் ஆகிட்டு போர்ட்டலுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். போர்ட்டலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா, ஒரு கோலம் இருக்கிறதுனால இன்னொரு கோலம் ஸ்பான் ஆக மாட்டேங்கிறான். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையே. அப்போ என்னாச்சு, நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஏஎஃப்கே பண்ணிடணும். ஒரு 5 stacks கிட்ட அயன் கிடச்சிது. சரி, ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறோம், இதுக்கு மேலே அவள் தான் இந்த அயன் ஃபார்ம் இதுக்கு மேலே வேஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து தமிழ் பூமியோட கிரியேட்டர் மிஸ்டர் தனுஜ் ப்ரோ அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டு ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பிளேஸ் மாற்ற போகிறோம், ஓகேவா அப்படின்னு நான் கேட்கணும். அவர் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், நாங்கள் வேறு பிளேஸுக்கு கிளம்பிட்டு மொத்தம் ஃபுல்லாகவே லைவ் போடுவேன். இல்லைனா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் கழிச்சு வரும். டெய்லி ஒரு ஃபார்ம்னா அப்படி இல்லை, நான் எடிட் பண்ணி முடிக்கணும்ல. அதனால் ஒரு ஃபார்ம் வந்துடும். ஒரு வீக்கில் 2 ஃபார்ம் வரும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அப்படி வரும், இல்லை ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான். ஸோ நம்ம மொத்தம் எத்தனை ஃபார்ம் கட்டியிருக்கோன்னா, அது வந்து கவுண்ட் பண்ணல, நான் அவ்வளோவா கவுண்ட் பண்ணல. ஆனால் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன், லைட் ஃபார்ம் கட்டியிருக்கோம், ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்ம் கட்டியிருக்கோம், ஸ்கெல்டன் எக்ஸ்பி ஃபார்ம் கட்டியிருக்கோம், அயன் ஃபார்ம் கட்டியிருக்கோம், ப்ரீடிங் ஹால் கட்டியிருக்கோம், ட்ரேடிங் ஹால் கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அர்மாடிலோ ஃபார்ம் கட்டலான்னு நினச்சா அது வந்து மொத்தம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து 6 ஃபார்ம்ஸ் கட்டியிருக்கோம். அப்புறம் இது பேர் என்ன, சூப்பர் ஸ்மெல்டர் கட்டியிருந்தோம். நாங்கள் குட்டியாக, நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ணியிருந்தேன்ல, அது சூப்பர் ஸ்மெல்டரான். நாங்கள் அந்த சூப்பர் ஸ்மெல்டரில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கல, எதுவும் பண்ணல. சூப்பர் ஸ்மெல்டர் வந்து வந்துச்சு அப்படின்னே தெரில. ஸோ அப்புறம் ரைட் ஃபார்மில் வந்து எத்தனை டோட்டம் கிடச்சிருக்குன்னா, யூரோ டோட்டம் கிடச்சிருக்கு. அப்புறம் நாங்கள் வந்து ஸ்ப்ரூஸ் லாக் எப்படி ப்ரூவில் கிடச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக தெரில. இந்த ஒரு போன்வீல் ஃபார்ம் இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த போன்வீல் ஃபார்ம்குள்ளே பார்த்தா ஒரு ஸ்டாக்குன்ற பாருங்க, அந்த செஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து போன்வீல் தவிர ஃபுல்லாகவே ஸ்ப்ரூஸ் லாக் இருந்து. நான் ஷாக்கு. எல்லாத்தையும் அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே போட்டு நான் அப்படியே திருடிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ டோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே ரைட் ஃபார்மில் இருந்தது. இந்த ரைட் ஃபார்ம் எதுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஒழிச்சிருந்தேன். அப்புறம் நான் வந்து விஎஃப் கிங் கிட்டே சொல்லிட்டேன், ப்ரோ இந்த இடத்துல வச்சுருக்கோம் ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ காமி ப்ரோ அப்படின்னு காமிச்சிட்டு வந்து அந்த டோட்டம் அமௌண்ட் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து தேவைப்படும், ஸ்ப்ரூஸ்லாகவும் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்த போர்ட்டலுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக அமட்டல் லிஸ்ட்டில் இருக்குது. என்ன அமட்டல் லிஸ்ட்னு பார்த்தா போர்ட்டில் வேற எங்கேயே கரண்ட் இருக்குது.
என்ன சொல்கிறது அப்படின்னு அம்மாட்ட சார் கொஞ்சம் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ஓஷன் மானுமெண்ட் கூட ஒரு போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஓகே அந்த போர்ட்லேயே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இல்லை நான். ஓகே ஸோ இந்த ஓஷன் மானுமெண்ட் நான் காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதாங்க ஓஷன் மானுமெண்ட். நான் வந்து ஃபுல்லாக சாண்டு போட்டு கவர் பண்ணிட்டு ஓஷன் மானுமெண்ட் ஃபார்மேஷன்லாம் நினச்சோம், ஆனால் செய்ய முடியல. அதான் ஸோ அம்மாவுக்கு அப்படியே கடுப்பாகுது கைஸ், கொஞ்சம் அப்படியே வாய் வளரும் கடுப்பாகும் போது. அதான் ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ. நான் வந்து இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சலாம்னு நினச்சேன், அதே மாதிரி நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். நாளைக்குன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்னா நீங்கள் எக்ஸைட்டடாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் ஃபீலிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நாங்களே எதிர்பார்க்காத மாதிரி அவ்வளோ நிறைய பண்ணிருக்கோம், எங்களாலே எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ பண்ணிருப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை கைஸ்.